ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், ஈரோடு பகுதியில் தற்போது என்ன நிலவரம்? நிச்சயமாக ஆரம்ப கோரிக்கைகளை முன்வைத்து போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய வேலைநிறுத்த போராட்டம் என்பது இன்று தொடங்கி இருக்கின்றது. ஈரோடு நகரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு போக்குவரத்து கழகத்தில் மொத்தமாக 13 பணிமனைகள் இருக்கின்றன. இதில் ஒரு 723 பேருந்துகள் இந்த மண்டலத்தில் இயக்கப்படுகின்றன. ஒரு 4500 தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ காலை 6 மணி நிலவரப்படி பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஈரோடு நகரில் உட்பட்ட E1, E3 ஆகிய 2 கிளைகளில் இருந்து காலை 6 மணி நிலவரப்படி ஒரு 60க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் ஒரு 40 பேருந்துகள் அளவிற்காக பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வந்திருக்கின்றன. தற்பொழுது அந்த பேருந்து நிலையத்தில் கூட பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. என்றாலும் கூட ஒரு 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்பொழுது வரைக்கும் வரவேண்டிய பேருந்துகள் இன்னும் வராத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. அதே போலவே வெளியூரிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் வழக்கம் போல வந்து கொண்டிருக்கின்றன. கோயம்புத்தூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. நகர பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் காலை 5 மணி முதலாக அந்த பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வந்திருக்கின்றன. பேருந்து நிலையத்திலும் கூட அந்த பேருந்துகள் வந்து வழக்கம் போல் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய அந்த நிலையை நம்மால் காண முடிகின்றது. என்றாலும் கூட ஒரு சில வழித்தடங்களுக்கு செல்லக்கூடிய இன்னும் பேருந்துகளை இயக்குவதற்கு இன்னும் அந்த பேருந்துகள் வரவில்லை. ஒரு 30% அளவிற்கான பேருந்துகள் போக்குவரத்து கழக பணிமனைக்கு உள்ளாக தொடர்ச்சியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பேருந்துகளையும் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக LPF, INTUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அனைவருமே இன்று பணிக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை வைத்து இந்த பேருந்துகளை முழுமையாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இது மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்து பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள், அதாவது RTO அலுவலகம் மூலமாக அங்கு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஓட்டுநர்களினுடைய பட்டியலை பெற்று அவர்களையும் பணிக்கு வர வைக்க, அதாவது இந்த போராட்டம் என்பது தொடரும் பட்சத்தில் அவர்களையும் பணிக்கு வர வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று முன்னாள் இராணுவத்தினரை சேர்ந்த ஓட்டுநர்களையும் இந்த அதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அவர்களையும் தயார் நிலையில் வைத்து இந்த பேருந்துகளை இயக்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுதைய நிலவரப்படி ஈரோடு பொறுத்த வரைக்கும் இந்த பேருந்து நிலையத்திற்குள்ளாக செல்லக்கூடிய பெரும்பாலான வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் அனைத்துமே வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய பயணிகளும் வழக்கம் போல சென்று வரக்கூடிய இந்த சூழ்நிலை தான் தற்போது வரைக்கும் நிலவுகிறது. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 7 மணி ஒரு 8 மணி நிலவரப்படி தான் அப்போதைக்கு வெளியூர்லேருந்து வரக்கூடிய பேருந்துகள் அடுத்த ஷிஃப்ட் அந்த பேருந்துகள் இயக்கப்படுமா அல்லது அந்த பேருந்துகள் பணிமனைக்கு கொண்டு சென்று நிறுத்தப்படுமா என்பது போன்ற நிலவரங்கள் தெரிய வரும். குணசேகரன், தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.